பென்னுன்னு ஒரு கோல்ஃபர் வந்து ஒரு கோட் பண்ணியிருப்பாரு. எனக்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான கோல்ஃபருக்கும் என்ன வித்தியாசம்னா 5 இன்ச்சு தான். அந்த 5 இன்ச் எவ்வளோ தூரம் தெரியுமா? என் காது டூ இந்த காது வந்து 5 இன்ச்சுன்னு சொல்றாரு. ஸோ அவ்வளோ லிட்டில் தான். அப்போ இதே மாரியே பிரியான்னு ஒருத்தருக்கு டவுட் வந்திருக்கு. ட்ரெய்னிங்லாம் கரெக்ட்டா தான் பண்றோம். பட் அவங்க மாரி ஏன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல? பிரையன் வந்து என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா, ஒன் ஆஃப் த திங் வந்து ரெக்கவரி வந்து டாப் அத்லீட்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா பண்றாங்க. அவங்க குயிக்கா எப்படி பண்றாங்கன்னா, நியூட்ரிஷனல் டென்ஸ் ஃபுட் எடுக்குறாங்க. ஓகே. நியூட்ரிஷனல் டென்ஸ் ஃபுட் எதுல இருக்குன்னு பார்க்குறாரு. பிளான்ட் பேஸ்ட்ல தான் நெறைய இருக்குன்னு இவரு நோட்டீஸ் பண்றாரு. ஏன்னா, நியூட்ரிஷனல் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்குதுன்னு சொல்றாங்க. நியூட்ரிஷனல் ஸ்ட்ரெஸ் என்னதுன்னா, ஒரு ஃபுட் வந்து ரொம்ப கஷ்டமா டைஜெஸ்ட் பண்ணிச்சுன்னா, அந்த டைஜெஷனுக்கே நெறைய எனர்ஜி எடுத்துரும். அதனால பாடிக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். செகண்ட் வந்து லோ நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நியூட்ரிஷனல் ஸ்ட்ரெஸ். அப்போ அத குறைக்கணும்னா, ஈஸி டூ டைஜெஸ்ட் ஃபுட் எடுக்கணும். நியூட்ரிஷனல் டென்ஸ் ஃபுட்ட எடுக்கணும்னு இவரு முடிவு பண்றாரு. அப்பதான் இவருக்கு தெரிய வருது, எனர்ஜிக்கு மட்டும் ஃபுட் கிடையாது. ரெக்கவரிக்கும், நியூட்ரிஷனல் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கும் நம்ம ஃபுட் எடுத்துக்கணும். நாட் ஒன்லி அத்லீட்ஸ். நார்மலா பீப்பிள் கூட நியூட்ரிஷனல் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து இப்போ சுகர், ப்ராசஸ்ட் ஃபுட் வந்து ரொம்பவே நம்மளுக்கு நியூட்ரிஷனல் ஸ்ட்ரெஸ்ஸ இன்கிரீஸ் பண்ணுது. இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் சொல்றாங்க. நம்ம ப்ராசஸ் ஃபுட் என்னலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு டயட் ஆரம்பிக்கிறாரு. அது வந்து என்னலாம் பண்ணுது? பயாலஜிக்கல் ஏஜ குறைக்குது. நல்லா தூக்கம் வருது. லீன் மசில் மாஸ கொண்டு வருது. எண்டுரன்ஸ இம்ப்ரூவ் பண்றது. ஓவரால் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணுது. இன்னும் நெறைய இன்கிரீஸ் ஆகுது. இதுல இன்ஸ்பயர் ஆகி தான் நான் கிரியேட் பண்ணது விஷால் ஹெல்த் மிக்ஸ். அது எல்லாமே பிளான்ட் பேஸ்ட், ஈஸி டூ டைஜெஸ்ட், நியூட்ரிஷனல் டென்ஸ் ஃபுட். அது மேபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூ குட் செக் இட் அவுட்.